இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஈரானிய இராணுவத்தினரும் அவசரமாக கூடியிருக்கக்கூடிய ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையும் ஈரானுக்கு சவால் விடுத்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் லெபனானின் தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அவசர அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் தலைநகரை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பல பில்லியன் டாலர்களை லாபமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் அடிமை அரபுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் ஈடு செய்வதற்காக அமெரிக்கா ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தப் போகின்றதா? காசாவினுடைய கள நிலவரங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் எகிப்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவுகளும் யெமனின் களத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடி தாக்குதலும் சிரியாவினுடைய சில முக்கியமான கள நிலவரங்களும் சிரியாவின் களத்திலே தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கிடையிலான மோதலானது தற்போது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாதிகளுக்கும் தம்பி ஜூலானியின் அரச பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கும் இடையில் மோதலானது தற்போது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஒரு புறம் சுஃபியானினுடைய தலைமையில் ISIS பயங்கரவாதிகள் தம்பி ஜூலானிற்கு எதிராக அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களில் இருக்கக்கூடிய அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாதிகள் தற்போது ISIS பயங்கரவாதிகளோடு முழுமையாக இணைந்து வருகின்றார்கள். இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஜூலானிற்கு ஆரம்பத்திலிருந்து முழுமையான ஆதரவை வழங்கியிருந்த பல பயங்கரவாத குழுக்களும் பயங்கரவாதிகளும் வெளிநாட்டு பயங்கரவாதிகளும் தற்போது ISIS பயங்கரவாதிகளுடைய தலைமைகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதனால் நாளுக்கு நாள் இதிலிப் பிரதேசத்திலே தம்பி ஜூலானின் தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கிடையிலேயே மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. இவை தொடர்பாக கடந்த வாரமும் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் பல பயங்கரவாத குழுக்களை தக்ஃபீரி குழுக்களை ஒன்றிணைத்து தம்பி ஜூலானிற்கு முழுமையான ஆதரவை திரட்டிய துரோகி அர்துகான் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாதிகளையும் இன்னும் சில முக்கியமான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களையும் இதிலிப் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தம்பி ஜூலானின் STS படைப்பிரிவுக்கு கீழால் 28க்கும் அதிகமான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்தே சிரியாவை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை துரோகி அர்துகான் மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான சம்பளத்தையும் துருக்கியே வழங்கி வருகின்றது. ஒரு பயங்கரவாதிக்கு $1800 தொடக்கம் 2000 வரையிலான டாலர்கள் சம்பளத்தினை துருக்கி வழங்குகின்றது. மேலும் இவர்களுக்கான இழப்பீட்டு தொகையையும் துருக்கி அரசாங்கமே வழங்குகின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் தம்பி ஜூலானிற்கு எதிராக இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் திரும்பி வருவதனால் துரோகி அர்துகான் இவர்களை அணிதிரட்டி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பயங்கரவாத படைக்குழுக்களான அல் ஹம்ஷாத் மற்றும் அல் அம்சாத் பயங்கரவாத படைக்குழுக்கள் இரண்டையும் துருக்கி தற்போது ஆப்பிரிக்காவை நோக்கி நகர்த்தப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய ஆப்பிரிக்காவிலும் மேற்கு ஆப்பிரிக்காவிலும் வடக்கு ஆப்பிரிக்காவிலும் துருக்கியினுடைய பல நலன்கள் காணப்படுகின்றன. துருக்கி கட்டுப்படுத்தக்கூடிய கனிமவள சுரங்கப்பாதைகள் மற்றும் இன்னும் பல எண்ணெய் தளங்களும் காணப்படுகின்றன. சில இராணுவ தளங்கள் கூட காணப்படுகின்றன. மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு தேவையான சம்பளத்தினை துருக்கி வழங்கி வருவதனால் தற்போது இந்த பயங்கரவாதிகளுக்கு சம்பள உயர்வையும் அதிகரித்து அவர்களை ஆப்பிரிக்காவை நோக்கியும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் துருக்கி அரசாங்கம் களமிறக்கப் போகின்றது. இதற்கான அணிதிரட்டல்களை துருக்கி தற்போது மேற்கொண்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் ஏற்கனவே மாலி, புர்கினா ஃபாசோ மற்றும் நைஜருக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்கள் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆப்பிரிக்காவின் சஹேல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஏனைய பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் துருக்கி சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களை ஆப்பிரிக்காவிலே களமிறக்கினால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோடு இந்த பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து நைஜர், மாலி,
மாலி மற்றும் புர்கினா ஃபாசோவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சஹேல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கும் மாதத்திற்கு $3000 அதிகமான சம்பளம் வழங்கப்படுகின்றன. இவர்களுக்கான இந்த சம்பளம் யார் மூலமாக வழங்கப்படுகின்றது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த பயங்கரவாதிகளை யார் எதற்காக வளர்க்கின்றார்கள் என்பது பற்றியும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவை தொடர்பாக 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இப்படியான நிலைமையில் சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளை துருக்கி ஆப்பிரிக்காவில் களமிறக்குவதன் மூலமாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிக்கப் போகின்றன. ஆப்பிரிக்காவினுடைய ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைக்கப்பட போகின்றன. இதனால் மாலி, புர்கினா ஃபாசோ மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட போகின்றன. அத்தோடு துருக்கியினுடைய இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய சம்பள உயர்வை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் பிரதேசத்திலும் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் துருக்கியினுடைய கட்டளை கடிப்பணிந்து ஆப்பிரிக்காவுக்கு செல்லாமல் நீங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய படைப்பிரிவுகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்றும் நாங்கள் உங்களுக்கு $3000 அதிகமான சம்பளத்தினை வழங்குகின்றோம் என்றும் சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் தற்போது அணிதிரட்டல்களை வேறு விதமாக ஆரம்பித்திருப்பதாகவும் களத்திலிருந்து பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இந்த தகவல்களின் மூலமாக தம்பி ஜூலானி உட்பட அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்பதனையும் இவர்கள் மீது எவ்வளவு டாலர்கள் முதலீடு செய்யப்படுகின்றது என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களும் ஏனைய பலஸ்தீனிய குழுக்களுடைய தலைவர்களும் எகிப்திலே களமிறங்கி இருந்தார்கள். எகிப்திய மத்தியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது காசாவினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் ஒரு ஒற்றை முடிவொன்றை எடுப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹமாஸினுடைய தலைவர்கள் இது தொடர்பான ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் மூலமாக இன்னும் ஒரு கோரிக்கை ஒன்றையும் திட்டம் ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். அதாவது காசாவின் களத்திலே களமிறக்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைப்பிரிவுகளில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான கொள்ளை கும்பல்களையும் ஆயுத குழுக்களையும் முழுமையாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டங்களை முன்வைத்துள்ளன. தற்போது பலஸ்தீனிய போராளியிடமிருந்து உயிர் தப்பி வாழ்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலேயே இந்த கொள்ளை கும்பல்களும் ஹமாஸுக்கு எதிரான ஆயுத குழுக்களும் இயங்கி வருகின்றன. காசாவுக்குள்ளே போதைப் பொருள் கடத்தல் தொடக்கம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக செயற்படக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களும் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலேயே நடைபெறுகின்றது. மேலும் இந்த கொள்ளை கும்பல்களுக்குள் 200 தொடக்கம் 500 வரையிலான நபர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களையே காசாவினுடைய எதிர்கால பாதுகாப்பு படைப்பிரிவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டங்களை முன்வைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் மூலமாகவே இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற இளைஞர்கள் என்கின்ற பட்டியலுக்குள்ளேயே இந்த கொள்ளை கும்பல்களையும் இவர்கள் இணைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பெயர் பட்டியல்களை ஹமாஸினுடைய தலைவர்களும் ஏனைய பலஸ்தீனிய குழுக்களுடைய தலைவர்களும் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். காசாவுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் 5 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலே கூடாரம் ஒன்றில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திருமண நிகழ்வை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே மணமகன் உட்பட 10க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 4 சிறுவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யெமனின் களத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் பொறிவைத்த ஒரு திட்டமிட்ட தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளில் தரைவழி தாக்குதல்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதி ஒருவரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படையில் இருக்கக்கூடிய குறித்த தளபதி பயணிக்கக்கூடிய பாதையிலேயே இந்த பொறி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே அவரோடு சேர்ந்து இன்னும் பல முக்கியமான தலைமைகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யெமனின் களத்தில் யெமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் பல மாதங்களாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த வேலை திட்டங்களை முடக்கும் நோக்கத்தோடு முக்கியமான தளபதிகளை அளிக்கும் நோக்கத்தோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் தற்போது யெமனினுடைய களத்திலும் சிறிய பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தை அமைத்துள்ளது. ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பல எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கடந்து செல்கின்றன. இவ்வாறு கடந்த 3 வாரத்திற்குள்ளே ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கான சுங்க பணத்தினை செலுத்திவிட்டு கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்துள்ளன. மேலும் இதன் மூலமாக ஈரான் $2 பில்லியன் லாபத்தினை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது வெறும் 3 வாரத்திலேயே ஈரான் $2 பில்லியன் லாபமாக ஈட்டியுள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை ஈரானிய அரசாங்கம் முழுமையாக போரினால் பாதிக்கப்பட்ட ஈரானிய மக்களுக்கே வழங்குகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் ஈரானுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய செயற்திட்டங்கள் தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்களும் வெளியாகி இருந்தன. அதாவது ஈரான் ஒரு சரக்கு கப்பலுக்கு $1.5 மில்லியன் தொடக்கம் $2 மில்லியன் வரையில் பணத்தினை அறவிடுகின்றது. எண்ணெய் கப்பல்களுக்கு இதைவிட அதிக தொகை பணம் அறவிடப்படுகின்றது. சாதாரணமாக ஒரு பெரல் எண்ணெய்க்கு $1 வீதம் எண்ணெய் கப்பல்களுக்கான பணம் அறவிடப்படுகின்றது. ஒரு எண்ணெய் கப்பலில் 2 மில்லியன் பீப்பா எண்ணெய் கொண்டு செல்லப்படுமாக இருந்தால் குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானுக்கு $2 மில்லியன் தொடக்கம் $2.5 மில்லியன் வரையிலான பணத்தை வழங்க வேண்டும். அதே போன்று சரக்கு கப்பல்கள் $1.5 மில்லியன் தொடக்கம் $2 மில்லியன் வரையிலான பணத்தினை வழங்க வேண்டும். மேலும் இவ்வாறு பணத்தினை வழங்க முடியாதவர்கள் குறித்த பெறுமதிக்கு நிகரான பொருட்களையோ அல்லது சேவையையோ வழங்க வேண்டும். அதாவது ஈரானுக்கு அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்த பொருளாதார தடையினால் ஈரானுக்குள்ளே பல பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் பணத்திற்கு பதிலாக பொருட்களையும் பெற்றுக் கொள்கின்றது. பொருளாதார தடைகள் மூலமாக தடை விதிக்கப்பட்ட பற்றிருக்கக்கூடிய பொருட்களை இதன் மூலமாக ஈரான் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் சில கப்பல் நிறுவனங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமாக ஈரானுக்கு பணத்தை செலுத்துகின்றார்கள். இன்னும் சில கப்பல் நிறுவனங்கள் ஈரானுக்கு சேவையை வழங்குகின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை விதித்துள்ளது. எனவே இந்த கடற்படை முற்றுகைக்கு மத்தியில் ஈரானினுடைய எண்ணெய் விநியோகத்தையும் ஈரானினுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காகவும் இந்த கப்பல் நிறுவனங்களை ஈரான் பயன்படுத்திக் கொள்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு நீங்கள் பணமாக $2 மில்லியன் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களை நாங்கள் கூறக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் கூறக்கூடிய துறைமுகங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் இந்த சேவைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளை ஈரான் விதிக்கின்றது. எனவே ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஈரான் மிகப்பெரிய லாபங்களை அடைந்து கொள்கின்றது. ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை சமாளிப்பதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தை ஈரான் பயன்படுத்திக் கொள்கின்றது. உண்மையிலேயே இது ஈரானினுடைய தரமான காய் நகர்த்தலாகும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிமை அரபுகளுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களுக்கும் இழப்பீட்டுத் தொகையாக ஈரான் மேலதிக கட்டணங்களையும் அறவிடுகின்றது. உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மூலமாகத்தான் ஈரான் தாக்கப்படுகின்றது. இதனால் இதற்கான இழப்பீடுகளை நீங்கள் வழங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கான இழப்பீட்டுத் தொகையையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையும் ஈரான் விதித்துள்ளது. கடந்த மாதமே குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாகவே தற்போது அடிமை அரபு நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களுக்கும் சரக்கு கப்பல்களுக்கும் ஈரான் இந்த நிபந்தனைகளை விதித்து அடிமை அரபு நாடுகளிடமிருந்து இழப்பீட்டுத் தொகைகளையும் ஈரான் பெற்றுக் கொண்டு வருகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக அம்பலப்படுத்தப்படவில்லை. அவ்வாறு அம்பலப்படுத்தப்பட்டால் அடிமை அரபுகளுடைய கௌரவம் சிதைந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் தான் அடிமை அரபு ஊடகங்களும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றன. அதே நேரம் ஈரானினுடைய இந்த தந்திரமான தரமான காய் நகர்த்தல்கள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு நன்றாகவே தெரியும். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் நாங்களே திறந்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது புலம்பித் திரிகின்றது. மேலும் இந்த புலம்பல்களுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக அமெரிக்க கருவூலத்துறையினுடைய செயலாளர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஈரானினுடைய தாக்குதலினால் அரபு நாடுகளிலே பல இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமெரிக்க தளங்கள் அளிக்கப்பட்டு மேலும் இவற்றை நாங்கள் முழுமையாக சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் இவற்றுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை இதற்கான இழப்பீடாக பெற்றுக் கொள்ளப் போகின்றோம். அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கும் எங்களுடைய அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கும் ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்த போகின்றோம் என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய சில அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை அரபு நாடுகளுக்கு
எங்களுக்கு இழப்பீடாக வழங்கினால், அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கான இழப்பீடாக பெற்றுக்கொண்டால் நாங்கள் அவற்றை மீண்டும் முழுமையாக அளிப்போம். எங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி அரபு நாடுகளுக்கு நீங்கள் எவ்வளவு தொகைகளை வழங்குகின்றீர்களோ அதைவிட பல மடங்கு தொகை இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களுக்கான இழப்பீடாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதனுடைய நண்பர்களும் ஈரானுக்கு $300 பில்லியன் இழப்பீடாக வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நலன்களையும் அவருடைய நண்பர்களின் நலன்களையும் முழுமையாக அளித்து தரைமட்டமாக்குவோம் என ஈரானிய தலைமைகளும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மீள கட்டமைப்பதற்கு ரஷ்யா முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. ஈரானினுடைய பல எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இவ்வாறான இழப்புகளில் இருந்து ஈரானை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என ரஷ்யாவினுடைய எரிசக்தி அமைச்சகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைவாக தற்போது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே எரிசக்தி ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட போகின்றது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடுகளுக்கு மாற்றீடாக புதிய திட்டங்கள் முன்வைக்கப்பட போவதாகவும் ரஷ்யாவின் உதவியோடு பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் உச்சக்கட்ட முடக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான நிலைமையில் இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் எக்ஸ் தளத்திலே தஹியே என்று பதிவிட்டிருந்தார். மேலும் இவர் இவ்வாறு பதிவிட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலை தொடர்ந்து நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் கூட்டறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவும் ஹிஸ்புல்லாவுக்கு உச்செச்சரிக்கைகளை வழங்கும் நோக்கத்தோடுமே நாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளோம் என நெட்டன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய எந்தவிதமான தலைவர்களும் உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலானது எங்களுடைய படுகொலை தாக்குதல் அல்ல என்றும் நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதேசமே இந்த தாக்குதலுக்கான மிக முக்கியமான அடையாளம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டால் அது ஒட்டுமொத்த யுத்த நிறுத்தத்தையும் மீறியதாக அமைந்துவிடும். மேலும் இதற்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களையும் வழங்குவோம் என தெரிவித்திருந்தார். எனவே ஈரானுக்கு எதிராக சவால் விடுக்கும் நோக்கத்தோடு நெட்டன்யாகு தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த அடையாள தாக்குதலுக்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்தோடு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அரை மணித்தியாலத்திற்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் NBC ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போர்க்களத்தில் லெபனானிய களம் பங்கு பற்றுவது அவசியமில்லை. ஈரானிய போர்க்களத்தையும் லெபனானிய களத்தையும் நாங்கள் ஒருபொழுதும் இணைக்கப் போவதில்லை. இரண்டும் வெவ்வேறான போர்க்களமாகவே அமைந்திருக்கும். அதே போன்று முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய எந்த ஒரு நிதியையும் நான் விடுவிக்கப் போவதில்லை. ஈரான் அவசரமாக எங்களுடைய உடன்படிக்கைகளில் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு ஈரான் உடன்பாட்டிற்கு வர தவறினால் நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக கைப்பற்றும் வரையில் ஈரானை மேலும் மேலும் பலவீனப்படுத்துவோம், அனைத்தையும் முழுமையாக அழித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் NBC ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட செயலாகும். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இந்த தடவை அமெரிக்கா ஆரம்பத்திலேயே களமிறங்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து விட்டு பின்பு ஈரானுக்குள்ளே விசேட தாக்குதல் திட்டங்களை மேற்கொண்டு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா மேற்கொள்ளும். இதற்காகத்தான் இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். எனவே தற்போதைய நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. லெபனானிய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும் ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது அவசரமாக கூட்டப்பட்டு விட்டது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விடுவிக்கப் போவதில்லை என அறிவித்து விட்டார். இதனால் ஈரான் அவசரமாக பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.